தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. இது ஒரு வட்டம். இப்படி ஒரு அம்பு குறி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது. இந்த சர்க்கிள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தீய பழக்கத்தையும் மனப்பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதை நேரடியாக நம்ம என்ன பண்ண முடியாது. வெற்றி கொள்ளுதல் என்பது நடக்கவே நடக்காது. இதுதான் யார் கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலா. யாருமே சொல்லித்தரல, நம்ம தான் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்னது, நியூ ஈவென்ட்ஸன் ஃபார் எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்குமான ஒரு சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம். இதுவரை யாரும் சொல்லித்தரலிங்க, யாருமே சொல்லலை. நாம் தான் ஃபஸ்ட்டு தடவையாக கண்டுபிடிச்சி இதை யாருக்கு சொல்கிறோம், உலகத்துக்கே அர்ப்பணிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே வேறு வேறு இல்லைங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒரே அடிப்படையில் தான் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான பதிவு, முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம சொல்லுவோம். பேட் ஹேபிட்னா என்னென்னா, எனக்கே தெரியும் சிகரெட் குடிக்கிறது தப்பு அப்படின்னு. தெரியாதா நமக்கு? அறிவுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, எல்லா விவரம் சிகரெட்டை தப்பை பற்றி ஒரு புஸ்தகம்லாம் படிச்சுட்டு கூட என்ன பண்ணுவோம், முடித்தோடனே ஒரு சிகரெட் எடுத்து பார்த்து வச்சுருவாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அதில் ஒரு அளவோடு இருக்கிறதுல, அதாவது என்ன, நாம் வேணும்னா எப்பயோ ஒருக்கா விருப்பத்தின் பேரில் குடிச்சிக்கிறதா இருந்தது போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், அதுக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், அடிமை ஆயிடுறோம். அதுக்கு பேர் தான் என்னங்க, அடிக்ஷன். எந்த ஒரு பொருளுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிட்டோமோ, அது ஃபோனுக்காக கூட இருக்கலாம். ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபோனு கையிலே வச்சுக்கிட்டு என் ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபோனே கையில் தான் இருக்கும், ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு ஃபோன் எங்கேன்னு கேட்பான். அப்போ அவன் என்ன, ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே இது பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் ஏதோ பண்ணிட்டு என் ஃபோன் எங்கம்மா, டேய் கையில் தாண்டா இருக்குது இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அதை மறக்கிற அளவுக்கு அதில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் பிள்ளைங்களுக்கு ஊட்டணுன்ட்டு நம்மளாங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்க அது என்னன்னே அது நிற்க கூட முடியல. இது சின்ன குழந்தையால் இப்படி நிற்கக்கூட, அது இப்படி இது விரலை விட்டு அது விரலை கூட நல்லா வரல, இப்படி இது பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அது என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒன்று கண்ணில் இப்படி காமிச்சிட்றாங்க, அது என்ன வச்சு பூசுறாங்க, டப்புன்னு இதுக்கு காலில் போட்டு இந்தாண்டு ஒருத்தர் காமிக்கிறது, ஒருத்தர் உள்ளே பூசுறது ஒருத்தர். இப்படி தான் குழந்தைங்களுக்கு ஊட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்படி ரெடியாகி வர்ற குழந்தைக்கு என்ன மாதிரியான அறிவு இருக்கும்? அது எதையாச்சும் கேட்குமா? அட்டம் பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டேன், அட்டம் கொடுக்காத. பசி எடுத்தால் சாப்பிடுமா சாப்பிடாதா? அவ்வளோ தூரம் நமக்கு பொறுமை முதல்ல இருக்கா? ஏன் வேலை ஆகணும், டிவியில் 2 பாட்டா போடு, டப்புன்னு க்ளோஸ் பண்ணு, எந்திரி. இதுதானே நாம் நினைக்கிறோம். நாம் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்காக யார் இறங்கணும், அவனுக்கு விளையாட்டு காமிச்சு எதையோ ஒன்று பண்ணி அவன் மொத்தமாக அவனுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சாப்பிடுவான். ஃபோனே பார்த்து தான் சாப்பிடணுங்கிறத அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியுமா? அந்த சின்ன குழந்தைங்க அதெல்லாம் தெரியுமா? நம்ம வெளியில் கூப்பிட்டு போய் எங்கேயோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று இருக்கிறத சுத்த நேரம் காமிச்சா அந்த பிள்ளைங்க அது தெரியாமல் சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிட வைக்கலாம். அந்த எஃபெக்டை யார் செய்யணும்? வளர்த்த வேண்டிய பெற்றோரின் கடமை, குழந்தைங்களோட கடமை கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. 14 வருஷத்தில் அது இன்னசென்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அறிவு வளருது. அதனால் அது செய்ய வேண்டியது பெரியவங்க கடமை. இப்படி இந்த பேட் ஹேபிட்டுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் வருது. என் அறிவுக்கெல்லாம் நல்லா தெரியுது சார், ஆனால் என்னை மீறி என்ன பண்ணிடுறேன், நல்லாவே புரியுது. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பு, சிகரெட் குடிக்கிறது தப்பு, ஃபோன் பார்க்குறது தப்பு, தேவையில்லாமல் செக்ஸ் சேட்டு அது இதுன்னு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு. இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இது எல்லா வியாக்கியானமும் தெரிஞ்சு எல்லா ஆன்மீகமும் கேட்டாலும் எல்லாம் கேட்குறவர்களும் நல்லா இருக்குது. முடிஞ்ச வாட்டி என்ன பண்ணுறேன், கேட்குறதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் தான், செய்கிறது பூரா அயோக்கியத்தனமா. நமக்கே அது வெளியில் சொல்லலை, யாருக்கு சொல்லுது? செய்கிற என்னையே என்னை என்ன பண்ணுது, அதுக்கு பேர் என்ன, குற்ற உணர்ச்சி கொல்லுது. என்னடா படிக்கிற, என்னடா செய்கிற, ஆனால் என்னடா பண்ணுற. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ படிக்கிறதெல்லாம் என்ன, செய்கிறதெல்லாம் என்ன, ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கே யாரை பிடிக்கல, எனக்கு என்னையே பிடிக்கல. எதனால்? பேடு ஹேபிட்னாலையும் எனக்கு இப்படி தான் பிடிக்கல. இந்த மனசில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, அவங்களுக்கு மட்டும் என்ன மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? நான் எப்போ தான் இதிலேருந்து விடுபடுவோனோ தெரியல. இதே எனக்கு சதா பிரச்சனையாக இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழவே முடியல அப்படிங்கிறதும் ஒன்று தான். இதிலேருந்து எப்படியா நான் விடுபட்டால் இருப்பேங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுதான் 2 பேரும் சந்திக்கிற ஒரே விஷயம் என்னென்னா,
இவர் எப்படியாச்சும் இதிலிருந்து மீண்டு வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இவர் இந்த பழக்கத்துலேருந்து எப்படியாவது விடுபட்டு நான் நார்மலானா நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சந்திக்கிற புள்ளி ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா, மனசோட இப்போ நம்ம சொல்கிற டெக்னிக்கா, இப்போ நம்ம சொல்கிற ஒரு வழிமுறை சொல்லித்தர போகிறோமில்ல, அது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் மனசோட இயக்கத்தை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ஒரு பேட் ஹேபிட்டில் இருக்கிறவங்களுக்கோ, ஒரு மனப்பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கோ, ஓசிடியெலாம் பேரை மறந்துடுங்க, ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இது வேலை செய்யும். நார்மலாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நாம் சொல்கிற விஷயம் புரியாது. ஏன்னா இப்போ என்னென்னா, பாடம் படித்து இட்ட வாட்டி தான் அதில் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். அப்படி தானே? பாடமே படிக்காமல் டேரெக்டாக ஸ்பெஷலுக்கு நம்ம போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நான் எப்படி என்னுடைய பேட் ஹேபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம், என்னுடைய சைக்காலஜிக்கலான மனப்பிரச்சனைக்கு நான் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம சொல்லித்தர்ற டூல். அதனால் மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியாதவங்களுக்கு இதை அப்ளிகேஷன் பண்ணி கொள்ள முடியாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சிங்க. யாருக்கு, ஏன்னா இது எல்லாருக்கும் வேலை செய்யுமானா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். சரி, பேடு ஹேபிட்னாலும் ஓசிடினாலும் என்னத்தை செய்கிறோம்னா, திரும்ப திரும்ப தப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு பேர் என்னங்க? இந்த ஆண்டு இந்த சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, ஃபோனு, வேறு செக் சாட்டெல்லாம் இதுக்கு பேர் ஹேபிட்னு வச்சுருக்கோம். இந்த ஆண்டை இவங்க மனசுக்குள்ளே இவங்களை எப்படியோ இவங்களை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. அது நிறைய வகையில் இருக்குது. அதை பற்றி அதை ஆரம்பித்தா அதுக்கு 10 நாள் கிளாஸ் எடுக்கணும். அவ்வளோ வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம சரியில்லை, நம்ம வேஸ்ட்டு, நம்ம ஒர்ஸ்ட்டு, நாமளே சரியில்லை, நம்ம குற்ற உணர்ச்சியில் மேல முடியாமல் இருக்கிறது இவங்க. இந்த 2 பேருக்குமான மையப்புள்ளி ஒன்று தான். இவங்களுக்கு தான் இந்த புரிஞ்சவங்களுக்கு தான் இது வேலை செய்யும். இந்த மாதிரி சஃபராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேட் ஹேபிட்லேருந்து விடுபடணுங்கிறவங்களுக்கு நாம் சொல்கிற இந்த அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இது எப்படின்னா, ஒரு நாளில் இருந்து இன்றைக்கி கேட்டுக்கிட்டோம், நாளைக்கு சரியாயிடுச்சுங்கிற அணுகுமுறை இங்கு பயன்படாது. ஏன்னா இது எவ்வளோ நாள் விஷயம், ஒரு நீண்ட காலங்கிறதுனால ஒரு நாளில் அதை சரி பண்ணுறதுங்கிறது. இப்போ என்னென்னா, முதல்ல நம்ம மனசில் ஒரு ஐடியாலஜி, இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதா, இதனுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குதாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்ட வாட்டி, அப்புறம் எனக்கு நான் எப்படி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் அடுத்த பார்ட். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நாம் எப்படி இதை அணுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீய பழக்கம்னு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப எண்ணத்தை செய்கிறது, அதிலிருந்து வெளியே வராமல் அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஓசிடிங்கிறது அதையே விடுபட முடியாமல் எண்ண சுழற்சி நோய்னா என்னென்னா, ஒரே எண்ணத்தில் லாக் ஆகி திரும்ப திரும்ப அதே எண்ணத்தை யோசித்து அதே சிந்தனையை சிந்தித்து அதே செயலை செய்கிறது. இதுக்கு பேர் தான் எண்ணம். அதாவது என்ன சுழற்சின்னா, அதுலேருந்து மீள முடியாமல் ஒரே இந்த செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? செக்கு மாடை கட்டி சுற்றுவாங்க. அது பார்த்தா காத்தாலேருந்து ராத்திரி வரலும் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும்? ஒரே இடத்துல. அந்த வட்டத்தை விட்டு அது என்ன ஆகிறதில்லை, வெளியே வருவதே இல்லை. தொடர்ந்து திருப்பி எதில் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளேயே தான். ஆனால் ரொம்ப நேரம் பயணம் பண்ண மாதிரி இருக்கும். எங்கேயுமே அது என்ன ஆயிருக்காது, நகர்ந்தே இருக்காது. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் செக்கு மாடுன்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த பேட் ஹேபிட்டோ ஓசிடியில் அவங்க என்ன ஆயிடுறாங்க, வெளியே வர தெரியாமல், வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு அதை பற்றிய மனசை பற்றிய புரிதல் இல்லாதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த விஷயத்திலேயே திரும்ப 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 என்ன ஆயிடுறாங்க, செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாம் அடுத்தது ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஒரு செயல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது? ஜென்ரலான கேள்வி. ஒரு செயல்னால் அதில் என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு இங்கே தாட் வருமா? ஏதோ இங்கே என்ன தாட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு தாட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும். வந்ததை இந்த அறிவு என்னன்னு தெரிஞ்சிக்கும். கரெக்டாக? தெரிஞ்சுக்கிட்ட அறிவு இதை பற்றி என்ன பண்ணும், ஆக்ஷனுக்காக திங்க் பண்ணும். திங்க் பண்ணி செயல் செய்யும். ரைட்டா? செஞ்ச செயல் சமுதாயத்தில் நல்ல செயலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, குட் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பான செயலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பேட், சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல செயல்னா நான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். தப்புன்னா நம்ம நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இதுதான் இருக்கிற. இப்போ என்னன்னு சொன்னோன்னா, தாட், எண்ணம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. வந்த எண்ணத்தை நம்ம அறிவை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், சிந்தித்தோம். அது திங்கிங். சிந்திச்சதுக்கு பிறகு என்ன பண்ணோம், செயல் செய்தோம். இது 3வது பார்ட். அதுக்கப்புறம் நல்லதோ கெட்டதை எடுத்துக்கலாம். நல்லதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா, அதனால் விட்டுறலாம். கெட்டதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அதனால் அதுலேருந்து வெளியே வரணுங்கிறது தான் நம்ம முயற்சி. அதனால் எது பேடோ அதுலேருந்து வெளியே வரதை பற்றி சிந்திக்கிறோம். அது அதனால் ஏற்படுறது மனசில் என்னங்க, கில்ட், குற்ற உணர்ச்சி தான் ஏற்படுது. ஓகேவா? தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட். ஓகேவா?
இது பார்த்தா இப்படி ஒரு வட்டம் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் என்ன, இது எழுதிக்க மைண்டில் வச்சுக்கிட்டாலும் போதும். எல்லாம் இதெல்லாம் ரெக்கார்டிங் நம்ம எல்லாமே கொடுத்துட போகிறோம், நீங்கள் திரும்ப வேணும்னு பார்த்துக்கலாம். தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு, இதோட முடியுதானா? முடியல. இந்த கில்ட் இருக்குதுல்ல, இந்த கில்ட் மறுபடியும் எதை போய் கனெக்ட் பண்ணுது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த கில்ட்டு தான் வந்து எதை பண்ணுது, மறுபடியும் தாட்டோட இணைக்குது. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இதுதான் வந்து ஒரு வட்டம். நம்ம சொல்கிறோம்ல செக்கு மாடு சுற்றுதுன்னு சொல்கிறதும் இந்த வட்டத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் ஒரே அடிப்படையில் தான் செயல்படுது. புரியுதுங்களா? இப்போது நாம் வந்து கிளாஸில் எல்லாம் கற்றுக்கிட்டோம். தாட்டில் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? இல்லை. வெளியில் ஆக்ஷனுக்காக திங்க் பண்ணுறது மட்டும்தான் திங்கிங். வெளியில் செயலுக்காக திங்க் பண்ணுறது தான் திங்கிங். மித்ததெல்லாம் உள்ளுக்குள்ளேயே சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தாட்டு. செயலுக்காக சிந்திச்சா திங்கிங். சிந்திச்சதுக்கு அப்புறமேட்டு செயல் செஞ்சிட்டேன், பேடான செயலாக செஞ்சிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஏற்படுது? அது நானாக கொண்டு வரேன்னா என்னுடைய முயற்சி இல்லாமல் தானாக வருதா? நாம் உருவாக்குறோமா தானாக வருதா? இப்போ சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு நான் தீர்மானமாக முடிவில் இருந்தேன். பற்ற வச்சு வேணாம் 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 வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், பற்ற வச்சுட்டேன், குடிச்சிட்டேன் வேகமாக. அதாவது என்ன, இங்கே என்ன, ஏன் அப்படி குடிக்கிறேன், நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதில் ஒரு நிதானம் கூட கிடையாது. வேகமாக குடிச்சிட்டு போட்டு தப்புன்னு காலில் என்ன பண்ணுறேன், மதிச்சிட்றேன். ரைட்டா? மதித்த உடனே என்னாச்சு, எவ்வளோ படித்தேன்ப்பா, கடைசியாக தோத்துட்டேன்ப்பா, ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடுது, கில்ட். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? இந்த கில்ட் வந்து நம்ம இந்த சிகரெட்டு குடிக்கிறவர்களும் தெரியாது, குடிச்சு முடிச்சு ஆஃப் பண்ணோடனே அது என்ன ஆகிடும், கைக்குன்னு எழுந்திரிச்சிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? எப்படி தாட்டு தானாக வருதோ அந்த மாதிரி இந்த கில்ட்டுன்றது நேச்சராக எழுந்திரிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஓசிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நமக்குள்ளே இந்த வேலையை ஏதோ ஒன்று அது செய்ய சொல்லுது இல்லையா? இதுதான் ஒரு பகுதி உருவாக்கிட்டோம்ல, ஒரு செடியை உருவாக்கிட்டோம்ல, இதை என்ன பண்ணுறதுன்னு இது கேட்குது. உடனே இதை செஞ்சீங்கன்னா தான் திருப்தின்னு எது சொல்லுது? நம்முடைய மனசில் ஒரு பகுதியே இன்னொரு பகுதி என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணுது, இதை நீ செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோடனே வேணாம் 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 வேணாம், அப்புறம் யோசனை, அப்புறம் நம்மளை கடைசியாக ஒரு சாட்டையில் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவையில்லாத நம்மளை ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்ட வாட்டி அப்புறம் என்ன பண்ணுவோம், என்னைக்கு தான் இதுலேருந்து நான் மீண்டும் நல்லா இருக்கணுமோ தெரியல அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, கில்ட். புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே டைமென்ஷனில் தான். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. இது ஒரு வட்டம். இப்படி ஒரு அம்பு குறி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இதிலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது. இந்த சர்க்கிள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தீய பழக்கத்தையும் இந்த மனப்பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதை வந்து நேரடியாக நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றி கொள்ளுதல் என்பது நடக்கவே நடக்காது. இதுதான் யார் கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலா? யாருமே சொல்லித்தரல, நம்ம தான் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்னது, நியூ ஈவென்ஷன் ஃபார் எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்குமான ஒரு சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம். இதுவரை யாரும் சொல்லித்தரலிங்க, யாருமே சொல்லலை. நாம் தான் ஃபஸ்ட்டு தடவையாக கண்டுபிடிச்சி இதை வந்து யாருக்கு சொல்கிறோம், உலகத்துக்கே அர்ப்பணிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போது தாட்டுன்றது என்ன, அதில் நமக்கு வேலையே இல்லை. கில்ட்டுங்கிற பகுதியிலையும் நமக்கு வேலை இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்ற பகுதியில் தாட்டில் நமக்கு என்ன ஒர்க்கு இல்லை. திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணுறதுல நாம் பொறுப்புன்னு வச்சுக்கிறோம். கில்ட்டுங்கிறதுலையும் நமக்கு பொறுப்பு இல்லை. இப்போ 4ல் நமக்கு என்ன, 2ல் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கிட்ட பாருன்னா, நமக்கு அறிவுக்கே தெரிஞ்சாலும் அதை மீறி என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணுறோம், ஆக்ஷன் பண்ணுறோம். அதுதான் இப்போ இருக்கிற மிஸ்டேக்கு. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? இப்போ சொன்னேன், பேடு ஹேபிட்டை நேரடியாக பேடு ஹேபிட்டு தான் நான் இப்போ எதிர்ப்புற நேராக இப்படி வச்சு நான் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. இது ஜீவமணி வாலின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாப்புல. அதுக்கு முன்னே பேடு ஹேபிட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு எப்படின்னு சொல்லி, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனநிலையில் இருக்கிறவங்களோ, இந்த மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்களோ, இல்லை பேடு ஹேபிட்டில் இருக்கிற நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதைச்சேற்றில் சிக்கியவனின் மனநிலை. புதைச்சேர்னான்னு தெரியுமா உங்களுக்கு? அமலா ஒரு பாட்டத்தில் மெல்ல திறந்தது கதவாக ஏதோ ஒரு படத்தில் கூட பாடிட்டே போய் புதைச்சேற்றில் சிக்கி அப்படியே கையெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னா, கீழே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தர தட்டாது, ஆனால் வந்து கொலன்னு சேராக இருக்கும். நம்ம தவறி அதில் விழுந்துட்டோம்னா, பொதுவாக நம்ம சேத்துல மாட்டினா என்ன பண்ணுவீங்க, வெளியே வர்றதுக்கு முயற்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்விம்மிங்கில் அடிக்கிற மாதிரி கை காலை ஆட்டுவீங்க. ஏன்னா இங்கே வந்து கீழே பிடிமானம் கிடையாது இல்லை, காலை ஆட்டினா என்ன பண்ணுவீங்க,
கால் ஆட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விம்மிங் தண்ணியில் காலாட்டினா மேலே வந்துடுவோம், சேத்துல காலாட்டினா உள்ளே போவோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வெளியே வரலான்னு நம்ம பண்ணுற முயற்சிலாம் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மேலே 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 நம்மளை என்ன அந்த சேத்துக்குள்ளே சேருங்கிறது தான் பேட் ஹேபிட்டு, இந்த மனநிலை பிரச்சனை. அதில் நம்மளை என்ன நம்மளையே வந்து தலையை மூழ்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடும், மூழ்கி அடிச்சிருது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நேற்று வாலின்னு ஒரு ஸ்டோரி சொன்னார். பேடு ஹேபிட்டு எனக்கு எதிர்ப்பு இருக்குது, நான் வந்து பேடு ஹேபிட்டு தான் வாலி நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வந்து வாலியை நேரடியாக ஜெயிக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், போய் அவர்கிட்ட என்ன பண்ணுறேன், நானும் கத்தி எடுத்துகிட்டு போகிறேன், அவரும் கத்தி எடுத்துகிட்டு வராரு, ஃபைட்டுக்கு வராரு. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், ஒரு ஸ்பெஷலான வரம் வாங்கியிருக்கிறாரு. என்னை எதிர்த்து யார் சண்டை இடுகிறார்களோ அவர்களின் சக்தியில் 50% சக்தி எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. நான் 100%, நீங்கள் 100%, வாலி 100% வச்சுக்கிங்க. நான் என்ன பண்ணேன், அவர் எதிர்த்து சண்டைக்கு போன உடனே என்னுடைய 50% யார்கிட்ட போயிடும், வாலிக்கிட்ட போயிடும். நான் எவ்வளோவா இருப்பேன், அவர் எவ்வளோவா இருப்பார், என்னால் அவர் ஜெயிக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகிடுவேன், தோற்று போயிடுவேன். யார் ஜெயிப்பா? வாலி தான் ஜெயிப்பா. பேட் ஹேபிட் யார், மனப்பிரச்சனைங்கிற ஓசிடின்னு சொல்கிறது யார்? அவரை நம்ம நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. ரைட். இப்போ வாலியை வந்து வாலி வதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் புராணத்தை விட்டுருங்க, அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்கிறதுக்கு போகிறோம். வாலியை வந்து ராமர் வந்து வில்வெத்தியில் மிகப்பெரிய வீரர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஸ்டோரின்னு கூட வச்சுக்கிங்க. ராமர் வந்து என்ன கேட்டால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள ஃபைட்டிங்கில் ரொம்ப அப்நார்மல் எனர்ஜிலாம் வச்சுருக்கிற ஒரு நபர். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நபர் வந்து இந்த வாலியை வந்து வாடா உன்னை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக எதிர்ப்புற வில்லு விட்டாரா? விடலை. ஏன்? ராமர் வந்து இப்போ எதிர்ப்புற போனார்னு வச்சுக்கிங்க. ராமருடைய ஸ்ட்ரென்த் நல்ல ஸ்ட்ரென்த்தான பர்சன்ஸ் தான். வாலிக்கு எதிர்ப்புற சண்டைக்கு போனார்னா என்ன ஆகிடுவார், ராமருடைய எனர்ஜி 50% யாருக்கு போயிடும், ராமரை வெறும் என்ன ஆகிடுவார், 50 தான் இருப்பார். வாலி எவ்வளோ ஆகிடுவார், ராமர் தோற்று போயிடுவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, மறைந்திருந்து யாரை தாக்குறாரு, நேரடியாக தாக்க முடியாதனால ஒளிஞ்சிருந்து தான் அடிக்கிறார், ஒளிஞ்சிருந்து தான் வில்லு விடுறாங்க. இது வந்து ராமர் கோழை கிடையாது. அது வந்து கோழைன்னு அர்த்தமா? ஒருத்தன் இப்படி வர வாங்கியிருந்தான் அவனை வந்து எதிர்த்து சண்டை போட்டு போகிறது முட்டாள்தனம். அவனை சாவடிக்கணும் ஏதோ ஒரு ரூபத்தில் சாவடிக்கணுமோ தவிர நேரடியாக சண்டை போட்டு தான் சாவடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு நின்று வாலியை தாக்கி கொள்கிறார். அதே அணுகுமுறையை தான் நாம் இப்போ எங்கே என்ன எடுக்கிறோம். யார் வாலி? என்னுடைய பேடு ஹேபிட், என்னுடைய மனப்பிரச்சனையான விஷயங்கள் தான் என்னுடைய பேடு ஹேபிட். அதுதான் என்னுடைய ஓசிடி. ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். இங்கே வந்து ராமர் யார், யார் சண்டை போட போகிறது, நம்ம தான். என்னுடைய அறிவு வச்சு தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். புரியுதா? ராமர் வேறு யாரும் இல்லை. ஃபைட் அந்த இது மறைஞ்சு நின்று தாக்க போகிறது யார், என்னுடைய அறிவு தான். அறிவை வச்சு தானே நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். புரியுதா? அறிவு வச்சு தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ என்னன்னா, இப்போ நான் சொன்னேன், இந்த மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி இருக்குதுல்ல, மாட்டு வண்டியில் அச்சாணி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுன்னு சொன்னல, இந்த அச்சாணி என்ன? அச்சாணினா அந்த வீல் சுற்றுறதுக்கு எதனுடைய பேஸில் அந்த வீல் சுற்றிக்கிட்டு இருக்கு? அச்சாணிங்கிறது அந்த மாட்டு வண்டியில் அந்த சக்கரை, அந்த அச்சாணி தான் வந்து அதனுடைய பிடிமானத்தில் தான் இந்த சக்கரை என்ன ஆகிட்டு இருக்குது, சுழண்டுக்கிட்டே இருக்குது. அச்சாணியை உருவிட்டால் என்ன ஆகிடும், சக்கரம் கீழே விழுந்துடும். அந்த ரொட்டேஷன் நடக்காது, அந்த சுழற்சி நடக்காது. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த அச்சாணிங்கிறது எது? கில்ட், குற்ற உணர்ச்சிங்கிறது தான் பேடு ஹேபிட்டுக்கும் சரி மனப்பிரச்சனைக்கும் சரி. இது ரெண்டுக்குமே முக்கியமான ஒரு இந்த 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 சுழற்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கான எனர்ஜியை சப்ளையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார், அது எப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். குற்ற உணர்ச்சிங்கிற இதுதான் வந்து அதுக்கு என்ன பண்ணுது, தொடர்ந்து அதுக்கான சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த குற்ற உணர்ச்சிங்கிற கில்ட் உணர்வு தான். இந்த அச்சாணியை நம்ம உருவிட்டோம் அப்படின்னா சக்கரை என்ன ஆகிடும், சக்கரம் கீழே விழுந்துடும். சுழற்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மொல்ல குறைஞ்சிரும். இல்லை குறைஞ்சி போயிடும். நமக்குள்ளே என்னென்ன சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்ல ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். மனோரீதியாக நம்ம என்ன ஆகிடுவோம், மேட்ரு சால்வ். மனோரீதியாக மாற்றம் ஆனவாட்டி ஃபிசிக்கலான மாற்றங்கிறது எப்படி ஆகிடும், தன்னால் நடந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல்ல மாற்றம் எங்கே நிகழணும், இங்கே அறிவுக்குள்ளே மாற்றம் ஆகிடுச்சுன்னா செயல் மாற்றங்கிறது இதை வச்சு தானே நம்ம செயல் செய்கிறோம். ஸோ இங்கே அறிவு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் செயல் மாற்றங்கிறது தன்னால் நிகழக்கூடியது. அதை நீங்கள் பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது.
புரியுதா? எப்படி ராமர் மறைஞ்சிருந்து தாக்கினாரோ அது மாதிரி இந்த அறிவு இப்போ புரிஞ்சிக்கணும். என்னன்னு புரிஞ்சிக்கணும், என்னுடைய குற்ற உணர்ச்சி தான் இந்த பேடு ஹேபிட்டுக்கும் இந்த மனோரீதியான பிரச்சனைக்கும் தேவையான சக்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் யார்? குற்ற உணர்ச்சிங்கிற விஷயந்தான் அதுக்கு தொடர்ந்து கொடுக்குது. இது எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம நேற்று ஒரு மரம் கதை சொன்னோம். ஒரு மரம் 100 அடி மேலே இருக்குன்னா 200 அடி என்ன இருக்கும்? கீழே வேர் இருக்கும். மரம் என்ன, வேர் இது. அந்த உதாரணம் வேறைக்கு சொன்னேன். இங்கே அதே தான் சொல்ல போகிறேன். மரம் என்ன, வேர் இது. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன் என்ன? மரம். ரைட்டா? அது பிரச்சனையா, வேர் பிரச்சனையா? நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கிளையை வெட்டுறதையும் மரத்தை வெட்டிட்டா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் அதை மொத்தமாக முடிக்க வேண்டிய இடம் மேலையா, வேர்லையா? வேரை பிரித்து ஆணி வேரில் கட் பண்ணிட்டா மரம் அப்படியே டோட்டலாக சாஞ்சு போயிடுமா, போயிடாதான்? அப்போ பேடு ஹேபிட்டு, மனப்பிரச்சனைங்கிற ஒட்டு மொத்த விஷயமும் அப்படியே டோட்டலாக சரிஞ்சு போகணும்னா அதுக்கு ஆணி வேராக இருந்து அதுக்கு தேவையான சக்தியை எங்கேருந்து? உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் இழுத்து ஆணி வேர் மூலிமா எதுக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்குது? என்னுடைய பேடு ஹேபிட்ஸுக்கும் என்னுடைய மனப்பிரச்சனைக்கும் சக்தியை கொடுத்துட்டு இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியும் எது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது? குற்ற உணர்ச்சிங்கிற வேறு வழியாக அந்த 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 பேடு ஹேபிட்டும் அந்த தீய பழக்கமும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறோம், கட் பண்ணிட்டோம்னா கில்ட்டு. இப்போ கில்ட் என்னன்னு சொல்லியாச்சு. கில்ட்டு என்னன்னு சொன்னேன், அச்சானின்னு சொன்னேன். கில்ட்டும் தாட்டும் என்னன்னு சொன்னேன். கில்ட்டும் தாட்டும் என்னங்க, ரெண்டுமே ஒன்று தான். கில்ட்டும் தாட்டுமே, தாட்டுன்னா அதுக்கு இது, கில்ட்டுன்னா அதுக்கு வேறு ஏதாவது பொருளா? கில்ட்டும் தாட்டு தானே. இப்போ என்னென்னா, செயல் முடிஞ்சிட்ட வாட்டி கூட நம்ம என்ன ஆய்வுக்கு தேவையில்லை. குற்ற உணர்ச்சி ஏற்படுது, அதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி பண்ணிட்டேன்னு நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை. முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டேனே இப்போ இன்னும் கூட சொல்கிறேன், ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்க்கோ ஒரு ட்ரிங்க்ஸுக்கோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக சொல்கிறேன். ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் வச்சுக்குவோம். ஆனால் நான் சிகரெட் குடிச்சிட்டேன், இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நிதானமாக குடிக்கிறாருன்னு வச்சு, ½ அன் ஹவர் எடுத்துக்கிறாருன்னு வச்சு, அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம்லாம் பண்ணி இந்த ட்ரிங்க்ஸே குடிச்சிட்டேன், இவ்வளோ தூரம்லாம் வேணான்னு விட்ருன்னு நினச்சி இந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நேரம் எவ்வளவு? 5 நிமிஷத்தில் சிகரெட் குடித்தார், அரை மணி நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டார். இவ்வளோதான் அந்த ஆக்ஷனுக்கான டைம். ஆனால் இந்தாண்டு இவர் இப்படி பண்ணிட்டேனேங்கிறதுக்கு டைமு எத்தனை வருஷமோ எத்தனை மாதமோ தெரியாது. அத்தனை தடவை நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மனோரீதியாக நீங்கள் படுகிற அந்த கில்ட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்ம அறிவு வச்சு நம்ம அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்ம எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கில்ட்டுக்கு கொடுக்கறதுனால கில்ட்டு வேறு அது என்ன பண்ணிவிடுது, அந்த பழக்கத்தை விடாமல் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, சப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணிவிட்டு அந்த மரத்தை என்ன பண்ண முடியுதா, அழிய விடாமல் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நல்ல விஸ்வரூபமாக வளர விடுது. புரியுதுங்களா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய தீய பழக்கத்திற்கும் சரி, என்னுடைய மன பிரச்சனைக்கும் சரி, என்னுடைய ஆணிவேர் இது குற்ற உணர்ச்சி, கில்ட். அதுதான் வண்டி சக்கரத்தில் இருக்கிற அச்சாணி. அதுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை, ரெஸ்பான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? அச்சாணியை உருங்கின மாட்டு வண்டி என்ன ஆகிடும்? கழுடுமா நம்ம பார்க்க தேவையில்லை. நாம் மனோரீதியாக நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், உருவிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த பேட் ஹேபிட்டில் இருக்கிற ஒரு தீவிரம்னு இருக்குதுல்ல. பேட் ஹேபிட்னா நார்மலாக இருந்தால் நார்மல் ஹேபிட்டு, அதுவே கொஞ்சம் தீவிரமானது தான் பேட் ஹேபிட். இப்போ என்னென்னா, ட்ரிங்க்ஸை பார்த்தா நம்மள அறியாமல் கை காலெலாம் நடுங்கி போய் எடுத்து தப்புன்னெல்லாம் தெரிஞ்சு நடுங்கி குடிக்கிறோம்னா என்னென்னா, அதில் ஒரு வேகம், எப்படியோ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு வெறித்தனம், இதெல்லாம் தான் அதில் செய்ய வைக்கிது மொத்தமாக. இப்படி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி தெரியாமல் தான் இவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, சிதைப்படுத்திக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ தான் இங்கே நடக்கிறது. இப்போ என்னென்னா, அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற எனர்ஜி கொடுக்கறது யாருன்னு கேட்டால் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது. அவருக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கலன்னா இது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மேட்ரு சால்வ் ஆகிடும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்ட வாட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம குற்ற உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லைங்கிறது மட்டும் நல்லா அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக யார் புரிஞ்சிக்கணும்? என்னுடைய அறிவு பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் நான் ஸ்ட்ராங்காக இதை ஒரு தடவைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 தடவை 20 தடவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் அறிவுக்கு சொல்லிக்கிட்டா கூட தப்பு இல்லை. அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தை வாங்கி முழுங்கி நாம் படுறதை விட நம்ம அறிவுக்கு நாமளே சொல்லிக்கலாம்ல, குற்ற உணர்ச்சி தாண்டா உனக்கு
இந்த எனர்ஜி உன் சக்தியெல்லாம் எடுத்து எது பண்ணிக்கிட்டு இருக்குது உன்னை இந்த வளர்த்திக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் சப்ளை பண்ணுறாருன்னா இந்த கில்ட்டுங்கிற ஃபீல் தான் அப்படின்றத என் மைண்டுக்கு நான் சொல்லிட்டா கூட தப்பு கிடையாது. ஒரு 10 தடவை சொல்லிக்கலாமே, என்ன தப்பு இருக்குது? நத்திங். இது வெளிப்புற செயலாக இருக்கிறதுனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். சொல்லிக்கிறது கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவிர பழக்கத்தில் இருக்கிற தீவிரம் என்ன ஆகும் அடுத்தது? இப்போது தாட்டிலிருந்து திங்கிங்க்கு ஒரு பவர் ஆச்சு, திங்கிங்கிலேருந்து ஆக்ஷனுக்கு ஒரு பவர் ஆச்சு, ஆக்ஷன்லேருந்து கில்ட்டு தான் ஆணி வேர்னு சொல்லிட்டேன். ஆணி வேரை கட் பண்ணிட்டு அந்த மெயின் இதுக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் குறைஞ்சிருமா குறைஞ்சிடாதான்? குறைஞ்சிருமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் நடக்கும், முன்னை விட தீவிரத்தன்மை வந்து குறையதான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நம்மளை பொறுத்த மட்டும் இனிமேல் இதில் நமக்கு கில்ட்டு கிடையாதுன்னு வேலை இல்லைன்னு வேலையை முடிக்க பழகணும். அதோட நம்ம தொடர்ந்து செயினை கோத்துட்டு போயிட்டு இருந்ததை நம்ம செயின் என்ன பண்ணிட்டோம்? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தொடர்ந்து அந்த சர்க்கிள் ஓடிட்டு இருந்த செயினை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெட்டிட்டோம். ராமர் வில்லு விட்ட மாதிரி விட்டாச்சு, முடிச்சாச்சு. புரியுதுங்களா? அதோட அந்த இது கட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் நடந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, கில்ட்டாக தேவையில்லை. நம்ம எவ்வளவோ தெரிஞ்சாலும் நம்மளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் தான் ஆக்ஷன் நடக்குது. ரைட்டா? இப்போ தெரிஞ்சு யாரும் செய்ய போகிறோமா? முடியாமல் தானே நடந்து போயிடுது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அது என்ன ஆகிடும்? அதனுக்கு கொடுக்குற எனர்ஜி குறைய அந்த பழக்கம் இங்கே மனோவியாதி வளருவதற்கான வாய்ப்பை அது என்ன ஆகிடுது? இழந்து விடுகிறது. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு சரியாகுமா, நாளானிக்கே இது சரியாயிருமா அப்படின்னு நாம் பார்க்குறதுங்கிறது, ஒரு செடியை வளர்த்துறோம்னு வச்சுக்கிங்க. இப்போ முதல் செடி அழிக்கிற சொன்னேன், இப்போ மறுபடியும் வளர்த்துற சொன்னேன். இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பறித்து பார்த்து வளர்ந்தா செடி வளருமா? இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பறித்து பார்த்துட்டு மறுபடியும் வச்சிங்கன்னா செடி செத்து தான் போகும். அதனால் கில்ட்டை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சரியை பண்ணுமான்னு ஆராய்ச்சியே தேவையில்லை. ஏன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த சர்க்கிள் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக மொல்ல எப்படி குறையுதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லணுன்னா, பேடு ஹேபிட் மைண்ட் ப்ராப்ளம் அதுக்குன்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டால் தாட். ஒரு எண்ணத்துக்கு என்ன மரியாதையோ அவ்வளோதான். இங்கே வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு ஒட்டு மொத்தத்துக்குமே சேர்த்து நம்ம அதை என்னவா பார்க்குறோம்? ஒரு எண்ணமாக வெறும் தாட்டாக பார்க்குறது தான். நம்ம எல்லா வேலையும் தப்பாக செய்யலை. எல்லா வேலையும் நம்ம தப்பாக செய்கிறோமா? பேடு ஹேபிட்டில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் பொழுதுனிக்குமே சிகரெட்டே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான், டெய்லியும் அப்படி கிடையாது. அவன் எல்லா வேலையும் செய்கிறான். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன ஆகிட்டான்? கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கிறான். சொல்கிறது உங்களுக்கு இப்போ இந்த மனப்பிரச்சனைகளும் பொழுதுனிக்கு எல்லா வேலையும் தான். ஒரு சில நேரம் அவனை என்ன போயிடுது, அவனை ஆட்டி படித்து அதுக்கு பின்னாடி அவனை இழுத்துட்டு போயிடுது. மற்ற நேரம் நல்லா தான் இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சார் 4 நாள் சூப்பராக இருந்தேன் சார், இன்னைக்கு காத்தாடுறது தான் ஒரே தகராறாக இருக்குது. அப்போ 4 நாள் நல்லா இருந்தப்போ நார்மலாக தானே இருக்காங்க. அப்போ அவங்க மிஸ்டேக்கா? கிடையாது. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வலுவாயிடுது, அதனால் அவங்க வந்து கில்ட் ஆகிடும். ஆக தேவையில்லை. செயலே நடந்தால் கூட கில்ட் ஆக தேவையில்லை. அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகிடுது? இந்த சுழற்சி என்ன ஆகிடும்? சுழற்சி நிற்குதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கூட நமக்கு கிடையாது. பெருச்சு செடி வளருதான்னு பார்க்க வேணாம், விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஒரு விஷயத்துக்கு நாம் வந்து இப்போ என்னென்ன கிட்டத்தட்ட அந்த பேடு ஹேபிட்டையே நம்ம கட்டி பிடிச்சி நம்ம கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? விடுபடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? விட்டுறோன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எப்படியாச்சும் அதை விட்டுறணும். என்னுடைய முயற்சி என்னன்னா, எப்படியாச்சும் தீய பழக்கத்தை விட்டுறணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இறுக பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி மனப்பிரச்சனையில் எப்படியாச்சும் விடுபடணும்னு என்ன பண்ணுறேன்? இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ கில்ட்டு எல்லாத்தையும் விட்டுவாட்டி நம்ம என்ன இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன ஆகுது? பிடி தளர்கிறது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இறுக்கம் தளர்றதும் ஒரு நாளில் தெரியாது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். மொல்ல என்ன ஆகிடும்? அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் ஆகி நமக்கு வந்து உதாரணத்துக்கு அது எப்படி பார்க்கலான்னு பார்த்தா, 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கே ஒருத்தருக்கு 10 தடவை ஒரு ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 10 தடவை வர்றது 11வது தடவையே ஆகாமல் 10வது தடவையிலே நின்னாவே நம்ம என்ன ஆயிருக்கோன்னு அர்த்தம்? நல்லா ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? 10 தடவை வர்றது 11வது தடவையாக அதிகமாகாமல் 10வது இருந்தாவே அர்த்தம் பெட்டர். 10 அடுத்தது என்ன ஆகும்? ஏங்க நீங்கள் வந்து இப்போ வேறு கட் பண்ணிட்டீங்க, பிறகு என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். 8, 7 அப்படின்னு ஆகும். சரி, இப்படிலாம் ஒரு 4-5 நாள் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னத்துக்கு போகும்? 11க்கு போகும். 11க்கு போனால் தப்பா? மறுபடியும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நாம் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மட்டும் விட்டுட்டா சொல்கிறது. அந்த இறுக்கி பற்றி பிடிக்கிற பிடியை மட்டும் விட்டுட்டா போதும். நீங்கள் எதை பிடிக்கிறீங்களோ அதுக்கு பேர் என்னங்க? இறுகி பற்றி பிடிச்சா அதுக்கு பேர் என்ன? எதை பிடிச்சாலும் அதுக்கு பேர் என்ன? பந்தம்.
பந்தம்னா என்ன? அட்டாச்மெண்ட். அப்படிதானே? அட்டாச்மெண்ட் தானே பந்தம். இறுகி எனக்குள்ளேயே இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுன்னு என்னை நானே என்ன பண்ணிக்கிறேன்? இறுக பற்றி பிடித்து கொள்கிறேன். என்னுடைய மனப்பிரச்சனை, மனநோய் சரியாகணும்னு சொல்லிட்டு நான் என்னையே நான் என்ன பண்ணிடுறேன்? இறுக பற்றி பிடித்து கொள்கிறேன். புரியுதா? இந்த பற்றிலிருந்து விடுபடுவதற்கு கில்ட் என்பது ஒரு மொத்தமாக இந்த பேடு ஹேபிட்டோ இந்த ஓசிடிங்கிற மனப்பிரச்சனையே ஒரு தாட் அப்படின்னு புரிஞ்ச உடனே இந்த இறுக கட்டி பிடிச்சது என்ன வருது? விட்டா விடுதலை. எதிலிருந்து விடுதலை? ஓசிடி பேடு ஹேபிட்லேருந்து விடுதலை. தெரியாமல் நமக்கு நம்ம விடணும்னு நினச்சி தான் இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். விடணும்னு நினச்சிக்கிட்டு தான், ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் சொல்கிறோம் என்ன பண்ணால் அதை விடணுங்கிற டெக்னிக் தான். கில்ட்டுக்கு நம்ம எந்த வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பிடியை விட்டா, அதாவது மறைமுகமாக தான் தாக்கணும்னு நம்ம அதை சொல்லியாச்சு. ஸோ விட்டுட்டா அந்த பிடி என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் இதனால் தூக்க மாத்திரைகள்லேருந்து எல்லாருமே குறைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பலரும் உடனே கேள்விக்கும், சார் அப்போ இன்றைக்கி நான் மாத்திரையை நிறுத்திடலாமா? அந்த மாதிரி நம்ம எந்த அட்வைஸும் தரல. என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபிசிக்கலுக்கு தான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதை சாப்பிடு. மனசில் முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத முதல்ல மனசில் கிளியராக நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரிஞ்சிட்ட வாட்டி பிறகு என்ன பண்ணணும்? பகலில் சாப்பிட்றோமா, இப்போ பகலில் ஒரு 3 மாத்திரை, நைட்டு ஒரு 3 மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணலான்னா, பகல் மாத்திரையை 3 2 பண்ணிவிட்டு நைட்டு 3 கண்டினியூ பண்ணணும். டாக்டரோட சப்போர்ட்டும் நம்ம வச்சுக்கணும். நான் சொல்கிறது உடனே விட்டுறக்கூடாது. அப்போ என்னென்னா, மந்த்லி ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் சொல்லும்போது அவர் அதே மருந்து அளித்துருவார். ஏன்னா அவருக்கு மனசை பற்றி அவருக்கு புரியுமா? நமக்கு இருக்கிற மாற்றமும் அவருக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கேன் சார்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார்? நீ வழக்கமானதே அப்படியே சாப்பிடப்பா அப்படின்னு தான் அவர் எழுதி தருவார். அவரை குறை சொல்ல. நாம் இப்போ 3 மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல எத்தனை மாத்திரை ஆக்கிட்டோம்? 2 ஆக்கிட்டோம். 2லேயே நம்ம என்னவா இருக்கிறோம்? பழசு பிரச்சனையாக இருந்த நம்ம 2 மாத்திரையை காத்தால் சாப்பிட்டு நைட்டு 3லேயே இப்போ என்ன ஆகிட்டோம்? நார்மலாக இருக்கிறோம். அடுத்தது காத்தால் இப்போ 1 மாத்திரை, நைட்டு 3 மாத்திரை. இப்போ என்ன ஆகிட்டோம்? இன்னும் நல்லா இருக்கும்னு அர்த்தமா இல்லையா? இப்போ காத்தால் மாத்திரையே சாப்பிட்றதில்ல, நைட்டு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ இன்னும் நல்லா இருக்கேன். நைட்டு 3 மாத்திரையில் 1 மாத்திரை கட் பண்ணேன், 2 மட்டும் சாப்பிட்றேன். அப்போ 2 மாத்திரையில் 1 மாத்திரை கட் பண்ணேன், இன்னும் 1 மாத்திரை சாப்பிட்டேன், அதை அரை மாத்திரை ஆக்குறேன், அப்புறம் 1/4 மாத்திரை ஆக்குறேன். அப்புறமேடு எனக்கே தெரிஞ்சு இந்த மாத்திரை எனக்குள்ளே எதுவும் வேலை செய்யலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மாத்திரையை விட்டுடலாம். அதுக்கு ஒரு நாள் தான் சாத்தியமா? ஏன்னா டெய்லி சரக்கு போட்ட மாதிரி மாத்திரை போட்டு என்ன ஆயிடுச்சு? உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் பழகிடுச்சு. அதை உடனே நிறுத்தினா அது என்ன ஆகும்? குடிகாரனை நிறுத்தினா கைகள்லாம் என்ன ஆகிடும்? உனக்கு உடனே நடுங்கும். அந்த மாதிரி இந்த மாத்திரைக்கே நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சு? அடிக்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா அதை ஒரே நாளில் நிறுத்துறது இந்த புரிஞ்சிக்கிட்டு மொல்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனுடைய டோசேஜை மொல்ல தான் குறைக்கும். இதுக்கு இங்கிலீஷ் மருத்துவமாக இருந்தாலும் தவறில்லை, ஹோமியோபதியாக என்ன கூட மருத்துவத்தையே நம்ம சொல்ல, அதெல்லாம் உடம்புக்கு வேலை செய்யுது. நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? ரைட்டா? இதை புரிஞ்சிக்கிட்டா இன்றைக்கி உலகத்தில் எத்தனையாயிரம் இளைஞர்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அந்தந்த பொண்ணு தனியாக ரூமில் போனால் 1 மணி நேரம் வெளியே வர மாட்டேங்குது, 2 மணி நேரம் வெளியே பாத்ரூம்லேயே 2 மணி நேரம் இருக்கிறா சார் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வாய் விட்டு சொல்ல முடியாது. அத்தனை ஓராயிரம் கம்ப்ளைண்ட்ஸு மனித குலம் சிக்கி சந்தித்து தவிக்கிறது. சிவமிட்ட 2000 பேர் லிஸ்ட் இருக்குது, என்கிட்ட 1000 பேர் லிஸ்ட் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாததுன்னு எத்தனாயிரம் கோடி மனித குலம். எத்தனை? இந்தியாவில் மட்டும் 1400 கோடி பேர் இல்லையா? 14,000 கோடியா? 1140 கோடி, ஏதோ ஒன்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒன்று கணக்கு. அப்போ உலகத்தில் மனித குலத்துக்கு அத்தனை பேருக்கு இது தெரியாமல், எவ்வளோ வெஸ்டர்ன்ஸ் சயின்ஸ் எதை படிச்சிருந்தாலும் இது தெரியாமல் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க. இதை அதாவது இதுக்கு என்னென்னா, இந்த விஷயத்தோட வேல்யூவை நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ தான் முதல் ஈவெண்ட்ஸாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். இது புது ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ செல்ஃபோன் முதல்ல அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இல்லையா? இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாமே பேசலாமா, இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்கலாமா, அங்கே இருக்கிறத எங்கள் நாட்டில் இருக்கிற நம்ம பேர பையனை இங்கே விளையாடுறத நம்ம பார்க்குறோமா பார்க்கலையா? ஃபோனில் பார்க்குறோமா பார்க்கலையா? லைவ்னு போட்டு பார்க்குறோமா இல்லையா? இப்போ இது சாத்தியமாச்சா இல்லையா? செய்ய முடிஞ்சுதா இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு ட்ரூத் இப்போ தான் முதன் முறையாக உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் 2-3 டாக்டர்ஸ் நம்மகிட்ட நேரடியாக லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாங்க, நான் சரியாயிட்டேன்னு சொல்லி. நாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. யார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க? அப்படின்னா அது வேலை செய்யுமா செய்யாதா? நாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம அறிவுக்கு சொல்லி நாம் தான் இதிலேருந்து என்ன பண்ணிக்கணும்? கில்ட்டிலேருந்து ஃப்ரீ ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுவோம்? இந்த பேட் ஹேபிட்டை பற்றி நம்ம பெருசாக மனசில் ஒரு
வெயிட்டேஜ் இருக்கிறத என்ன பண்ணிடலாம், இந்த நிமிஷம் இந்த வினாடி மனப்பிரச்சனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா?